ஹாய், இது உங்கள் ரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 12ஓட கொஷின் பேப்பர். நம்ம 30 ஃப்ரீ டிஎன்பிசி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதில் 12th டெஸ்ட் அளவியல்ல இரண்டாவது டெஸ்ட் இது. அளவியலோட இம்பார்ட்டன்ஸ் கருதி தான் நம்ம அதை 4 டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நாம் போர்ஷன் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் லேர்னிங் எக்ஸ்பிளனேஷன், தென் டெஸ்ட்டு அதை பிடிஎஃபாக கொடுக்குறோம், ஆன்லைன் டெஸ்ட் லிங்காக தரோம். அதுக்கடுத்து அதோட ஆன்சர் கீ. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீயாக கொடுக்கறதுனால தான் அதோட இம்பார்ட்டன்ஸும் வீரியமும் உங்களுக்கு தெரியலையான்றது தான் எனக்கு தெரியல. இந்த பர்டிகுலர் சாப்டர் வரும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். மேக்ஸில் எந்த சாப்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது முடியாது. ஏன்னா 4 to 5 கொஷின்ஸ் இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து கேட்பாங்க. அதனால் இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை ரொம்பவே பெருசாக கொடுத்துருந்தா கூட எந்த பார்ட்டியும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அதை பெருசாக கொடுத்துருக்கேன். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறேன் இனிமேல் வர டெஸ்ட்டுக்கு. ஆனால் அதில் நிறைய பார்ட் மிஸ் ஆகியிருந்தாக்கா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதை பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிறது தான் அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப். இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக யூ கேன் ரைட் அ டெஸ்ட். உங்களோட ஆன்சர் இமிடியேட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியாஸ், சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. அடுத்து வர எக்ஸாமில் கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ.